ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த வீடியோக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கியூஆர் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன், அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அலைட் மோஷனில். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த உங்களால் ஸ்கேன் பண்ண முடியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், ப்ரீசெட் லிங்காகவும் கொடுத்துருக்கேன், அதுபோக கியூஆர் இமேஜாகவும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்எம்எல் ஃபைலாகவும் கொடுத்துருக்கேன். ஆல் மெட்டீரியல்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றாச்சும் ஒர்க் ஆகும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் லிங்க்கே கொடுத்துருக்கேன், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா அது ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்கனாவே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. நான் இப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. நான் வந்து எடிட் குரூப்பில் வந்து போய்க்கிறேன். அதில் வந்து போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்லை போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இது ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா இமேஜும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கனாவே இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகிரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னா. ஓகே, இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ண, அதாவது ரீப்ளேஸ் பண்ண அந்த இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோக்கு கடைசியில் ஒரு சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற டியூரேஷனில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் 6.20 இந்த டியூரேஷனில் வச்சுட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ண இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லேயரை பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, அந்த லேயரை கீழே கொண்டு வந்து அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த ரேட்லேருந்து மூவ் ஆயிரும், அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஃபஸ்ட் இமேஜோட ஃபிட் ஆகிற மாதிரி இந்த செகண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ண இமேஜ் தான், அதை காப்பி பண்ணி தான் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இமேஜை கட் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இமேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு
செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து போயிட்டு நீங்கள் இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு அந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும், எல்லா எடிட்டும் முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சேஞ்ச் ஆகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு முன்னாடி இருக்கும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெயின் இமேஜ் இருக்கும். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருப்பேன். அதனால் லைட்டாக பிளர்ராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களால் இம்போர்ட் பண்ண முடியாது. நான் வந்து ஃபுல் ஹெச்டியில் கொடுத்தேன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், ப்ரீசெட்டோட சைஸ். அதனால தான் நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இதில் வந்து இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபுல் ஹெச்டியில் வந்து இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிங்கன்னா இமேஜ் வீடியோவோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் இருக்கும். இதை வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பர்சனல் இமேஜ் கூட இதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஸ்டார் ஐக்கான செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து எல்லா இமேஜுமே இருக்கும், நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜுமே. இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த வீடியோவில் வந்து இமேஜஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கவே போதும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணதை பார்க்கலாம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இமேஜை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, எஃபெக்டிவ் பேஸ்ட் பண்ணியாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா சிசி ஒன்று கொடுத்துருப்பேன். இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு சிசின்னு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த சிசி வந்து மறக்காமல் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சிசியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.